ஹாய் மக்களே, வெல்கம் டு சார்லின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு சன்னா மசாலா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் ஓமம் போட்டு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கிட்டு, ஒரு 10 பல் பூண்டு பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கிற இஞ்சி, 2 பச்சை மிளகா அதையுமே நறுக்கி சேர்த்து தாளிச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 தக்காளி அதையுமே பொடியை நறுக்கி சேர்த்து வதக்கிக்கணும் உப்பு போட்டு. அப்புறமா ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2.5 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு, ஏதாவது ஒரு பிராண்டோட சன்னா மசாலா அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாங்காய் பொடி சேர்த்து நல்லா கிண்டிட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு, வேக வச்சுருக்க சென்னாவையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு குடமிளகாவை பொடியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். அது நல்ல மணமும் டேஸ்ட்டும் கொடுக்கும், கிரேவிக்கு கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி, பூரி, நானோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.